ஆழ்கடல்ல ஒரு போட் சைஸுக்கு முட்டை இருக்கு. பயப்பட வேணாம். அதுக்குள்ள உள்ளது நீங்க தான். அப்படியே கொஞ்சம் தூரத்துல அணுகுண்டு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ரேடியேஷன் உங்களை தாக்குது. முட்டை உடையுது. நீங்க பொறக்குறீங்க. உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஆனா கண்ணு லைட்டா கலங்குது. கடல் ஆழத்துல முட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க. அழுகாதன்னு சொல்லக்கூட யாருமே இல்ல. உங்க உடம்பு நசுங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க கடல் மட்டத்துல இருந்து 6000 அடி கீழே இருக்கீங்க. பிரஷர் அதிகமா தான் இருக்கும். நீங்க மூச்சு எடுக்க முயற்சி பண்றீங்க. பிரஷர் அதிகமா இருக்கறனால மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கு. சரின்னு காத்து வாங்க மேல போறீங்க. எப்படியோ தத்தி தாவி மேல வந்துடுங்க. உங்களுக்கு பசி எடுக்குது. உங்களுக்கு வேட்டையாட சொல்லித்தர யாரும் இல்ல. சின்ன மீன் போறத வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பிறக்கும் போதே யானை அளவு இருக்கறனால மீனை ஓடி பிடிக்க உங்களால முடியல. அதனால பெரிய மீனை பிடிக்க போறீங்க. அது உங்க கழுத்த மட்டலே ஒண்ணு போடுது. பசியில எது கிடைச்சாலும் திங்கலான்னு இருக்கீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இதை சாய்ஸ்ல விட்டு விடலாம். அப்பதான் தூரத்துல மீன்களை யாரோ வலைய போட்டு பிடிக்கிறத பாக்குறீங்க. வலைய பிச்சு அதுல உள்ள மீனை சாப்பிடுறீங்க. போட்டையும் சேர்த்து கவுத்துறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. குட்டி குஞ்சான்ல இருந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டீங்க. நான் உங்க பாடி சைஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்க உடம்ப பத்தி சொல்லணும்னா கைகள் பெருசு, வால் ரொம்ப நீளம், 6 பேக் இல்ல 6 மவுண்டெயின் மாதிரி கூர்மையா ஏதோ இருக்கு. ஜிம் போகாம மசில் வந்துடுச்சு. ஆனா குமிஞ்சி கீழே என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியல. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாகுது. ஒரு முழு திமிங்கலத்தை ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறீங்க. 10 ஷிப்ஸ ஸ்டார்டர்ஸா சாப்பிடுறீங்க. இன்னும் பசி தீரல. கும்பகர்ணனோட ஒண்ணு விட்ட தம்பி மாதிரி சாப்பிடுறீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாதி கடலை காலி பண்ணிருவீங்க.